இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் இறுதி விசாரணையை தொடங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக அண்மை தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இன்னைக்கு விசாரணையை தொடங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? இதன் மீது முடிவை தேர்தல் ஆணையம் எப்போது அறிவிக்க வாய்ப்பு இருக்கு? இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையமானது தொடங்கியிருக்கிறது. சுமார் 15 மனுக்கள், அதாவது ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத், KC பழனிசாமி உள்ளிட்ட 15 மனுக்கள் என்பது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய தலைமை யாருக்கு என்ற ஒரு விவகாரத்தில் இறுதியினுடைய அந்த விசாரணை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த இறுதிக்கட்ட விசாரணை தொடங்கி இருப்பதாகவும், இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் இந்த அதிகாரப்பூர்வ முடிவுகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே எழுத்துப்பூர்வ வாதங்களையும் நேரிலும் தங்களுடைய வாதங்களை கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் முன்வைத்த நிலையில் அதன் பிறகான அந்த முழு தடை நீக்கப்பட்ட பிறகு தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணை தான் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கு முன்னர் இந்த சின்ன விவகாரத்தில் ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த தற்பொழுது இறுதிக்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது தங்களுக்கு தான் அதிமுகவுடைய தலைமைக்கு முழுமையான அதிகாரம் உள்ளதாக இந்த தொடரப்பட்டுள்ள மனுவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடுமையான எதிர்ப்புகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக 61 MLAக்கள் தங்கள் தரப்பில் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், பொதுக்குழு உறுப்பினர்களில் சுமார் 2539 பேர் தனக்கு ஆதரவாக இருப்பதாகவும், பெருவாரியான கட்சியினுடைய தொண்டர்களும் தனக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அதிமுக தலைமையும் இரட்டை இலை சின்னத்தையும் முழுமையாக பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் உள்ளது என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைத்துள்ள எழுத்துப்பூர்வ வாதத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுகவுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய பெயரையும் பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதன் பிறகு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னம் யாருக்கு சொந்தம் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு இறுதி விசாரணை தான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது முடுக்கிவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இறுதி கட்ட விசாரணையின் பொழுது இந்த ஒரு தரப்புகள், அதாவது 15 மனுக்கள், புகார் மனுக்கள் மட்டுமல்லாமல் தற்பொழுது அதிமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பும் இந்த இறுதி விசாரணைக்கு அழைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய இறுதிக்கட்ட வாதத்தை கேட்ட பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவாக பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேர்தல் சின்னங்கள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையமானது முழுமையாக தெரிவித்திருக்கிறது. இந்த 15 மனுக்களையுமே முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர்கள் இந்த தேர்தல் சின்னத்தில் அவர்கள் கோருவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இந்த தரப்பிற்கு இல்லை. அனைவருமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வாதத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பானது எழுத்துப்பூர்வமான வாதத்தில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.